தன் மீது அவதூறு பரப்பி வீண் பழி சுமத்தியதாக பினான்சியர் ஆர்ட் பியூரோ நிறுவனத்திற்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் லதா ரஜினிகாந்த். கோச்சடையான் படத்திற்காக பெற்ற பணத்தை திரும்ப செலுத்தவில்லை என லதா ரஜினிகாந்த் மீது ஆர்ட் பியூரோ நிறுவனத்தினர் பிரஸ் மீட் வைத்து அண்மையில் குற்றம் சாட்டியிருந்தனர். ஆனால் இந்த 100% வட்டி போட்டு மோசடியாக பணம் பறிக்க பார்ப்பதற்காக பதிலுக்கு கோச்சடையான் தயாரிப்பு நிறுவனமான மீடியா ஒன் நிறுவனம் பதிலளித்திருந்தது. இந்நிலையில் ஆர்ட் பியூரோ நிறுவனம் திட்டமிட்டு தன் மீது வீண் பழி சுமத்துவதாக கூறி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் லதா ரஜினிகாந்த். இது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள லதா ரஜினிகாந்த், ஆர்ட் பியூரோவை சேர்ந்தவர்கள் தங்கள் குற்றச்சாட்டை திரும்ப பெற வேண்டும். வீண் பழி சுமத்தி எனக்கு அவப்பெயர் தேடி தருவதால் மான நஷ்ட வழக்கு தொடர முடிவு செய்துள்ளேன் என்றும், எனது பெயரை ஆர்ட் பியூரோ கெடுக்கிறது. கோச்சடையான் படத்திற்காக மீடியா ஒன் நிறுவனத்திற்கு ஆர்ட் பியூரோ 10 கோடி ரூபாய் கடன் அளித்தது. ஆனால் அப்போதே 1.2 கோடி ரூபாய் கழித்து கொண்டுதான் தந்தது. தொடர்ந்து 20 கோடி கடன் கொடுப்பார் என்ற உத்தரவாதத்தின் பேரில்தான் 2.4 கோடி ரூபாய் ஆர்ட் பியூரோவுக்கு திரும்ப செலுத்தினோம். ஆனால் அவர்கள் அந்த கடனை திரும்ப கொடுக்கவில்லை. மேலும் முதலில் வாங்கிய கடனில் 5.6 கோடி ரூபாய் திரும்ப செலுத்திவிட்டோம் என்று தெரிவித்துள்ளார் லதா ரஜினிகாந்த். இதனிடையே லதா ரஜினிகாந்திற்கு பதிலளித்து ஆர்ட் பியூரோவை சேர்ந்த அபீர்சந்த் நகார் வெளியிட்ட அறிக்கையில், லதா ரஜினிகாந்த் வாங்கிய 10 கோடி ரூபாய் பணத்தை திரும்ப செலுத்துவதாக ஆர்ட் பியூரோ நிறுவனத்திற்கு உத்தரவாத கடிதம் அளித்துள்ளார். செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் மேற்கொண்டு 20 கோடி ரூபாய் தருவது பற்றி எங்கும் நாங்கள் குறிப்பிடவில்லை. லதா ரஜினிகாந்த் பொய்களை பரப்புகிறார் என்றும், எங்களிடம் அவருக்கு எதிரான ஆவணங்கள் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார்.